Xiaomi Mi 10 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதை Xiaomi கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ லாக்டவுனால் அந்த லான்ச் டேட் தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு வாரம் 10 நாளாக இந்த ஃபோனை என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனில் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ், இது ஃபைனலாக லான்ச் ஆகையில் இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிவ்யூக்கு போவோம். எல்லா C4 Tech ரிவ்யூ மாதிரியே இந்த தடவையும் பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். Xiaomi நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே கார்னிங்கோட Gorilla Glass 5 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தா Mi 10ல் நல்லா தான் இருக்குது. இப்போ லுக்ஸ்ன்னு வரையிலையும் Xiaomi நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ வேரியண்ட் ரொம்ப கிளாஸியாக இருக்குது. இந்த எட்ஜஸ் கர்வ் ஆகிறது அது வந்து இந்த ஃபோனோட லுக்ஸை மட்டும் பெட்டர் பண்ணாமல் எர்கனாமிக்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் இந்த ஃபோனோட திக்னஸ் 9 mm, ஆனால் அந்த திக்னஸ் தெரியல, ஏன்னா சைட்ஸ் கர்வ் ஆகிறதுனால. இங்கே பின்னாடி மட்டும் கிடையாது, டிஸ்பிளேயோட எட்ஜும் கர்வ் ஆகுது. இது ஜென்ரலாக ரொம்ப ப்ரீமியம் ஃபோன்ஸில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ Xiaomi இங்கே எந்த கார்னர்ஸும் கட் பண்ணாமல் இந்த ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD இது ரெண்டுத்துக்குமே இங்கே சப்போர்ட் இல்லை. அது ஒரு நெகட்டிவ். IP ரேட்டிங்கும் அஃபிஷியலாக எதுவும் கொடுக்கல. பட் எப்போவுமே மாதிரி Xiaomi இங்கேயும் P2i நானோ கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா IR பிளாஸ்டர் இன்னும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா இந்த ஃபோனை நீங்கள் ரிமோட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்பீக்கர். எஸ், இங்கே நீங்கள் பார்க்குறது செகண்ட் ஸ்பீக்கர். இயர்பீஸ் வந்து ரெண்டாவது ஸ்பீக்கராக டபுள் ஆகிறதுக்கு பதில் தனியாக ஒரு ரெண்டாவது ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் அவுட்புட் ரொம்ப லவுடாக இருக்குது, நல்லா ரிச்சாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த டிஸ்பிளே AMOLED அப்படிங்கிறதுனால டிஸ்பிளேக்கு கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருக்குது, எதிர்பார்த்த மாதிரியே. இப்போ பயோமெட்ரிக்ஸ் பற்றி பேசையில் இந்த கட் அவுட்டில் ஒரு 20 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. இது ஃபேஸ் அன்லாக்குக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கேமராவோட ப்ரைமரி யூஸ் அஃப்கோர்ஸ் செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கு. அந்த செல்ஃபீஸும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நல்லா தான் வந்துச்சு. ரெகுலர் பிக்சர்ஸும் சரி, போர்ட்ரேட்ஸும் சரி. இப்போ Xiaomi அவங்களோட மூவி மோடிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் பாக்ஸிங்கோட அது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ திருப்பி டிஸ்பிளேக்கு வருவோம். இது ஒரு 6.67 inch டிஸ்பிளே, ரெசல்யூஷன் Full HD+. இதில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இது ஒரு AMOLED பேனல். ஸோ நல்ல AMOLED பேனல், கலர்ஸ் நல்லா பாப் ஆகுது, வியூயிங் ஆங்கிள்ஸ் தாறுமாறாக இருக்குது. இந்த சைட்ஸ் கர்வ் ஆகிறதுனால பார்க்க பெட்டராக இருக்குது. பட் சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த லுக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா. பட் உங்களுக்கு அதில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் பிடிக்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நெகட்டிவாக இருக்கும். பர்சனலாக எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. பாம் டச் இஷ்யூஸ் எதுவும் இங்கே இல்லை. Xiaomi அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் வீடியோஸ் பார்க்குறது, அதுவும் அந்த ஸ்பீக்கர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது வீடியோஸ்க்கு மட்டும் கிடையாது, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே எக்ஸலண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz, 180 Hz டச் சாம்பிளிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இருந்துச்சு. உள்ள ஹார்ட்வேர் அதால் 90 Hz கான்ஸ்டண்ட்டாக புஷ் பண்ண முடியும். ஏன்னா இது Qualcommோட flagship Snapdragon 865 சிப். இந்த சிப்பில் 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. பட் 5G இந்தியாவில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷமாக தான் ஆகும். ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. இங்கே Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது நோட் பண்ண வேண்டியது. இப்போ 865 ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சிப். ஸோ அதோட டெம்பரேச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு Xiaomi லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கேம்ஸ் விளையாடினா கூட இந்த ஃபோன் கூலாக தான் இருந்துச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸ்டோரேஜ்னு வரையில் பேஸே 128 GB UFS 3.0 ஸ்டோரேஜ். ஸோ ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ். RAM 8 GB, அதுவும் ஃபாஸ்ட்டான LPDDR5 RAM. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இதை கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். MIUI 11 ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் இன்டென்ஸான கேம்ஸ்லேருந்து ஹைரெஸ் வீடியோ ஷூட் பண்ணுறதுலேருந்து இப்போ டே டு டே டாஸ்க்ஸ், இப்போ Instagram, Twitter, Facebook இதெல்லாம் செக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஃப்ளூயிடாக இருந்துச்சு. இப்போ MIUI 11 நம்ம நிறைய ஃபோன்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பெருசாக எதுவும் மாறல. பட் எல்லா ஃபோன்ஸ்லையும் நம்ம பார்த்த மாதிரி இங்கேயும் இது நல்லா ஆப்டிமைஸ்டாக இருக்குது. ஃப்ளூயிடிட்டிக்கும் சரி, பேட்ரி லைஃப்க்கும் சரி. பேட்ரி லைஃப் பற்றி பேசையில் இங்கே 4780 mAh பேட்ரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணையில் என்னோடய நாள் முடியலை, எனக்கு அட்லீஸ்ட் 30% பாக்கி இருந்துச்சு. இது மாட்ரேட் யூஸில். இன்னும் ஹார்டாக புஷ் பண்ணனா மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஈஸியாக ஒரு நாள் சிங்கிள் சார்ஜில் தாங்குது. டாப் அப் பண்ணணுன்னா 30 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 to 100 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும்.
இங்கே Mi 10ல 30 வாட் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இதுக்கு ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் வேணும், அதாவது ஷாமியோட சொந்த டெக்னாலஜி சார்ஜர் தேவை. ரெகுலரான வயர்லெஸ் சார்ஜர்ஸ்லையும் இது ஒர்க் ஆகும், பட் அந்த ஸ்பீடில் சார்ஜ் ஆகாது. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஆக்சசரிஸ் சார்ஜ் பண்ணணுன்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ கேமராஸ்னு வரையில் பின்னாடி குவாட் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி சாம்சங்கோட ISSL பிரைட் HMX, அந்த 108 மெகா பிக்சல் சென்சர். இது வந்து ஒரு f1.7 லென்ஸோடு வருது. இதில் OIS இருக்குது. லைட்டிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கல, இந்த கேமராவில் இமேஜஸ் நல்லா தான் வந்துச்சு. டீட்டெயில்ஸும் சரி, அந்த கலர்ஸும் சரி, கலர்ஸ் கொஞ்சம் பஞ்சியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சீன் ரெக்கக்னிஷன் எதிர்பார்த்த மாதிரி தான் ஒர்க் ஆச்சு. இப்போ நம்ம பிளைண்ட் டெஸ்ட்டில் பார்த்தோம்ல, அந்த வானம் வந்து கொஞ்சம் ப்ளோன் அவுட்டாக இருக்கிறது, அந்த இஷ்யூ இன்னமும் இருக்குது. ஆனால் இது ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. ஸோ ஷாமி சாஃப்ட்வேர் நல்லா ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேபி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர சாஃப்ட்வேரில் இதை ஃபிக்ஸ் பண்ணி கூட எடுத்துகிட்டு வரலாம். பட் அது கையில் கிடச்சதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, 108 மெகா பிக்சல் ரெசல்யூஷனில் ஷூட் பண்ணல டீட்டெயில் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. பட் ஒரு 64 மெகா பிக்சல் சென்சரில் கிடைக்கிற டீட்டெயில் லெவல்ஸோட ஒன்றும் இது பெருசாக அதிகமாக இல்லை. ஆனால் இந்த 108 மெகா பிக்சல் சென்சருக்கு இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இது ஒரு பெரிய சென்சர், 1/1.33 inches. ஸோ லோ லைட்டில் இந்த சென்சர் சைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. OIS உள்ள f1.7 லென்ஸோடு இது சேரையில், ப்ளஸ் MIUIயோட அந்த நைட் மோட் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் சேர்றதுனால நல்ல லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இமேஜஸ் பிரைட்டாக இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது, நாய்ஸ் லெவல்ஸ் மினிமமாக இருக்குது. செகண்டரி கேமரா ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு. இதில் 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஸோ எதிர்பார்க்குற மாதிரி நிறைய விஷயத்த ஒரு ஃப்ரேமில் ஃபிட் பண்ண முடியும். ஜென்ரலாக அல்ட்ரா வைட்ஸ் வந்து ப்ரைமரி கேமரா அளவுக்கு நல்லா இருக்காது. இங்கேயும் அதே மாதிரி தான். பட் எதிர்பார்த்ததோட இங்கே இந்த அல்ட்ரா வைட் கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. மற்ற 2 சென்சரும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், Note 9 ப்ரோலேயே 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். டெப்த் சென்சர் பரவாயில்ல, எட்ஜ் டிடெக்ஷன் இதில் நல்லா தான் இருந்துச்சு. பட் இமேஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக வந்துச்சு. வீடியோ அப்படின்னு வரையில் Mi 10ல 8K ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ண முடியும்னு ஷாமி சொல்கிறாங்க. இங்கே 6K தான் அப்ஸ்கேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸில் கேள்விப்படுறோம். இது நேட்டிவ் 8K இல்லைன்ட்டு. பட் எதுவாக இருந்தாலும் இது ரொம்ப டீட்டெயில்டான ஃபுட்டேஜ். 8K கேப்சர் வந்து 7 நிமிஷத்தில் கேப் பண்ணுறாங்க. இன்னும் அதிகமாக ஷூட் பண்ணணும்னா 4K 60ல் ஷூட் பண்ணலாம். இங்கேயும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஃபுட்டேஜ் ஸ்டேபிளைஸ்டாக இருக்குது. ஷாமி இங்கே ஒரு டெடிக்கேட்டட் ப்ரோ மோட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க வீடியோக்கு. இது என்ன கேட்டிங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் எல்லா பிராண்ட்ஸும் ஃப்ளாக்ஷிப்ஸ்லையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் இங்கே கேமராஸ் அப்படின்னு வரையில் ஹார்ட்வேர் ரொம்பவே கேப்பபிளாக இருக்குது. சாஃப்ட்வேரும் நல்லா தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா இந்த பாயிண்டில் அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ சைனீஸ் ப்ரைஸிங் வச்சு பார்க்கல, GST இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதையும் அக்கௌண்ட்டில் எடுக்கல. இந்த ஃபோன் ஒரு 45,000க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இப்போ iPhone SE ரீசெண்டாக 42,500க்கு லான்ச் ஆகிருக்கிறதுனால இப்போது OnePlus கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க OnePlus 8 இந்தியாவில் குளோபல் ப்ரைஸோட கம்மியாக 42,000க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. iPhone SEயோட 500 ரூபா கம்மியாக. ஸோ இங்கே ஷாமியும் ஐஃபோனோட அதிகமான ப்ரைஸ்க்கு இதை எடுத்துகிட்டு வருவாங்கங்கிற மாதிரி தெரியல. அஃப்கோர்ஸ் ஐஃபோன் SE வந்து லேட்டஸ்ட் சிப்பாக இருந்தாலும் ஒரு 2 வருஷம் பழைய டிசைனோட தான் வருது. பட் அப்படி இருக்கையில் கூட ஷாமி ஐஃபோனோட அதிகமான ப்ரைஸ்க்கு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வரதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ மோஸ்ட்டாக 40,000க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. பட் 40,000 இருந்தாலும் சரி, 45,000 இருந்தாலும் சரி, 2 ப்ரைஸ்க்குமே இந்த Mi 10 ஒர்த் மாதிரி தான் தெரியுது. ஷாமி இங்கே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் சரி, டிஸ்பிளே சரி, அந்த டாப் ஃப்ளாக்ஷிப் இன்டர்னல்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங், நல்ல கேமராஸ். ஸோ இங்கே ஓவரால் இந்த ஃபோன் ஒரு நல்ல பாலிஷ்ட் பேக்கேஜ் மாதிரி தெரியுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கருதலாம். 40,000க்கு கம்மியாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இது ஒரு மஸ்ட் பைன்னு கூட சொல்லலாம். ஸோ எனிவே, இதுதான் ஷாமி Mi 10 பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபைனலாக ஷாமி அவங்க Mi ஃப்ளாக்ஷிப் சீரிஸை இப்போ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரையில் இந்த Mi 10 என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எது ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.